സാറ് ഇത് ലാസ്റ്റ് പടമായിരിക്കുമോ എന്നാണ് എല്ലാരും അങ്ങനെ പറയുന്നുണ്ടല്ലോ എന്ന് ചോദിച്ചിട്ട് അപ്പം വിജയ് സാർ പറഞ്ഞു, நடிகர் விஜய் என்னதான் முழு நேர அரசியல்வாதியா ஆக போறாருன்னு சொல்லியிருந்தாலும் அவருடைய ரசிகர்களுக்கு அவர் இன்னும் அதிகமா திரைப்படங்கள் நடிக்கணும்னு தான் ஆசைன்னு சொல்லணும். இந்த நிலையில நடிகர் விஜயோடைய ஜனநாயகம் திரைப்படத்துடைய படப்பிடிப்புகள் இப்போ முழுவதுமா நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த திரைப்படம் 2026 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. இதை தொடர்ந்து அயர்லாந்துல நடந்த கேரளா கார்னிவல்ல கலந்துகிட்ட நடிகை மமிதா பைஜு நடிகர் விஜயோட பேசின கான்வர்சேஷனை ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, நான் நடிகர் விஜய் கிட்ட இதுதான் உங்க கடைசி படம்னு எல்லாரும் சொல்றாங்களே, அது உண்மையானு கேட்டேன். அப்போ நடிகர் விஜய் என்ன சொன்னாருன்னா, எலெக்ஷன் ரிசல்ட்டை பொறுத்து தான் நான் அதை முடிவு பண்ணணும்னு சொன்னாருன்னு மமிதா பைஜு ஷேர் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஷூட்டிங் உடைய கடைசி நாள் அப்போ நாங்க எல்லாருமே ரொம்பவே எமோஷனல் ஆயிட்டோம். விஜய் சாரும் அந்த இடத்துல கொஞ்ச நேரம் கூட நிக்கல, ஏன்னா அவரு எங்களை விட ரொம்பவே எமோஷனலா ஃபீல் பண்ணாருன்னு மமிதா பைஜு ஷேர் பண்ணிருக்காங்க. இப்படி அவங்க பேசிருக்க வீடியோ இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ഇത് ഈ പടം കഴിഞ്ഞാൽ പുള്ളി അഭിനയിക്കാന്ന് പറഞ്ഞു മമിതയുടെ അടുത്ത്. ഞാൻ ചോദിച്ചു ഇത് വിജയ് സാറിന്റെ അടുത്ത് ഞാൻ ഡയറക്റ്റ് എന്നിട്ട് ചോദിച്ചു, സാർ ഇത് ലാസ്റ്റ് പടമായിരിക്കുമോ എന്നാണ് എല്ലാരും അങ്ങനെ പറയുന്നുണ്ടല്ലോ എന്ന് ചോദിച്ചിട്ട് അപ്പം വിജയ് സാർ പറഞ്ഞു, അറിയില്ല, ഇലക്ഷന്റെ റിസൾട്ട് അനുസരിച്ചിരിക്കും അല്ലേ, അതവന്മാരെല്ലാം കൂടി ജയിപ്പിക്കുക, അതൊരു സംശയമില്ല. അതുകൊണ്ട് ഭയങ്കര ആഗ്രഹമുണ്ട് ഇത് ലൈക്ക് നമ്മള് ലാസ്റ്റ് ഡേയ്സിലും കൂടിയിട്ടായിരുന്നു. അപ്പം ആള് ഭയങ്കര എന്താ പറയാ, എനിക്ക് ഭയങ്കര ഇമോഷണൽ ആണ്, കൂടെ നിൽക്കുന്ന എല്ലാവർക്കും ഭയങ്കര ഇമോഷണൽ ആവും. അപ്പം ലാസ്റ്റ് ടൈം ഒക്കെ ആണെങ്കിലും എല്ലാവരുടെ ഫോട്ടോ ഒന്നും എടുക്കാൻ നിന്നില്ല, കാരണം ആള് ഇമോഷണൽ ആയി, സാറും ഭയങ്കര ഇമോഷണൽ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பார்க்கறதுக்கு நம்மளுடைய GLV ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.